உயர்ந்த நிலை அப்படிங்கிறது தாழ்ந்த நிலையெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல நான் உயர்ந்த நிலைன்னு சொல்றது, உங்களுடைய இந்த ஃப்ரீக்வன்சியை தாண்டி செல்வதற்கு ஒரு சிலரால் முடிகிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய உடல், மனம், சக்தி இத 3ம் குறித்த ஒரு தெளிவான அறிவும், புரிதலும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால், அவன் ஆன்மீகத் துறையில உயர்ந்த நிலைக்கு வர முடியும். உயர்ந்த நிலை அப்படிங்கிறது தாழ்ந்த நிலையெல்லாம் கிடையாது. உயர்ந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்ற அந்த சொல்லாடல் ஒரு தெளிந்த நிலை அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கலாம். ஒரு பையன் நல்லா படிச்சு நல்ல ஒரு அமைதியான ஒரு நல் வாழ்க்கைக்கு போயிட்டான்னா அவன் உயர்ந்து விட்டான் என்று சொல்றோம். இந்த இடத்துல நான் உயர்ந்த நிலைன்னு சொல்றது உங்களுடைய ஒரு தெளிவான மனநிலையை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே ஆறாவில் நம்ம நிறைய சயின்ஸ் இருக்குது. நம்ம ஆறா சயின்ஸை குறித்து பல தலைப்புகள்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆறாவை பல கோணங்கள்ல 360 டிகிரியில ஆறாவினுடைய பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகின்றோம். அப்படி நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம மேற்கொண்டு வரும்போது ஆறாவின் மூலம் நம்ம பல விஷயங்களை சாதிக்கவும் முடிகிறது. ஆறாவின் மூலமாக பல விஷயங்கள் நம்ம இழக்கவும் லைஃப்ல வேண்டி இருக்கும். ஏன்னா ஆறா ஒருத்தருக்கு கிளியரா இருக்குது அப்படின்னா அவருடைய லைஃப் முழுவதும் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். இந்த உடலும் மனமும் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்தியை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் நம்ம உடல்ல மனசுல ஏற்படக்கூடிய பல விஷயங்களுக்கும் விட தெரியாம இருக்கிறோம். நல்லா ஒழுங்கா இருக்கிற பையன், மனசாலையும் உடலாலையும் ஒழுங்கா இருக்கிறவருக்கு திடீர்னு ஏதேனும் உடல் உபாதைகள் வரலாம். அது என்ன காரணம் நம்ம ரூட் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒழுங்கா இருக்கிறவர் திடீர்னு மனநிலையில மாற்றம் ஏற்பட்டுடலாம். ஸோ இது எல்லாமே ஒருவருடைய ஆறாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடலிலும் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. இப்போ நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் உடல் நலம் சரியில்லைன்னா நம்ம பாடியை நல்லா ஸ்கேன் எடுத்து ஃபுல்லாக பார்க்குறோம். மனசு சரியில்லைன்னா சைக்காலஜிக்கலான ஒரு அப்ரோச்சில் போய் பார்க்குறோம். ஆனால் இந்த உடலும் மனதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்தி உடல்ல ஏதேனும் தாக்கங்கள், வீக்கங்கள், குறைபாடுகள் இருந்ததுன்னா அது உடலையும் மனதையும் வெகுவாக பாதித்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு நோய்கள் உடலில் வருவதற்கு முன்னாலும் மனதில் குழப்பங்கள் வருவதற்கு முன்னாலும் ஒருவருடைய ஆறாவில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கண்டறிவதற்கு விஞ்ஞானம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. விஞ்ஞானம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது ஆறாவை குறித்த ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அது மிகப்பெரிய மருத்துவ உதவிக்கும் சரி, உளவியல் நோய்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். ஆறாள நோய்க்கான ஒரு குறியீடு அல்லது ஒரு சின்ன தாக்கம் இருப்பதை கண்டு அதை சரி செய்து விரைவாக நோய் வருவதற்கு முன்னாலேயே சரி செய்யக்கூடிய ஒரு பாங்கு எதிர்காலத்திலலாம் ஏற்படும். மனிதன் உடலை தாங்கி இருக்கிறான், மனதை தாங்கி இருக்கிறான். இந்த உடலையும் மனதையும் மனிதன் விட்டுவிட்ட பிறகு, அதாவது மரணம் அடைந்த பிறகு நமக்கு ஆறா இருக்கிறது என்ற ஒரு தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடல் தான் நம்மகிட்ட போதும், மனமும் சக்தியும் கலந்த அந்த சோல் தொடர்ந்து பயணிக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. தொடர்ந்து அந்த பிரபஞ்சத்துல பயணித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கும் அது. அப்படி எவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த ஆறா உயிர் வாழ்கிறது. நாம் இந்த உடலை விட்டு விடுகிறோம், ஆனால் நாம் இல்லாமல் போவதில்லை. நாம் அந்த ஆறாவில் தொடர்ந்து பயணிக்கின்றோம். அப்போ நம்ம ஆறா உடல்ல இருக்கும் போதே ஆறாவை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி தூய்மைப்படுத்தி வச்சுட்டா இந்த உடலை விட்ட பிறகு கூட நாம் ஆறாவில் வாழ முடியும். ஆறாவில் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. அது பேய்களாக இருக்கலாம், தேவதைகளாக இருக்கலாம், புனிதமான ஆத்மாக்களாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஆறாவில் உயிர்கள் வாழ்கின்றன. இந்த உடல் இல்லாமலும் ஆறாவில் உயிர்கள் வாழ்கின்றன. இதை குறித்த நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு மூட நம்பிக்கை சார், இது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்முடைய அறிவும் நம்முடைய மனமும் நம்முடைய மூளையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை பார்ப்பதற்கும் அறிவதற்கும் உணர்வதற்கும் தகுதியுடையதாக தான் இருக்கிறது. இந்த ஃப்ரீக்குவன்சியை தாண்டி செல்வதற்கு ஒரு சிலரால் முடிகிறது. அவர்கள் நுட்பமாக தன்னுடைய மனதை மாற்ற தயாராக இருக்கிறார்கள். நுட்பமாக மனதை மாற்றி இந்த ஃப்ரீக்குவன்சியை தாண்டி வேற ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு போய் நம்ம என்ன செய்யலாம்னா ஆறாவில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து இருக்கலாம். ஆறாவை குறித்து பார்க்கலாம். இந்த ஃப்ரீக்குவன்சியை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா மனித ஆறாவை குறித்த ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். விஞ்ஞானம் இதுல எல்லாம் நிரூபிக்க முடியலன்னா விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியல. விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியவில்லை என்பதற்காக ஒன்றை நம்ம பொய்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சிலருக்கு அதீத புலன் கடந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள மனிதர்கள் பலரும், விசேஷ திறமையுடையவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களின் உதவியோடு ஒருத்தருடைய ஆறாவை நாம் நன்கு
உற்று நோக்கி அறிந்து படமெல்லாம் வரைந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் இந்த உடலை விட்ட பிறகும் கூட நம்முடைய ஆறா உயிர் வாழ்கிறது. நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர்லாம் இன்னைக்கு சூசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல எக்கச்சக்கமான பேர் மனப்பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. பல பிரச்சனைகள்ல இருக்காங்க. நம்ம போய் செத்து போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த உடலுக்கு தொடு உணர்வு, சுவைத்தல் உணர்வு, நுகர்தல் உணர்வு, பார்த்தல் உணர்வு, கேட்டல் உணர்வு மட்டும்தான் அந்த உடலுக்கு உண்டு. இந்த உடல்ல விட்டுட்டா அந்த 5 உணர்வு தான் குறையுமே தவிர மனமாகிய சிந்தனை ஒருபோதும் போகாது. அவசரப்பட்டு உடலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மனமும் பிராணனும் கலந்த அந்த சோல் படாத பாடுபடும். ரொம்ப கொடுமையா அனுபவிக்கும். அந்த சோல் தான் ரொம்ப ஆபத்தாக அடையும். குழப்பத்திலே இருக்கும். குழப்பம் என்பது இந்த உடல்ல இருக்கும்போதே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒன்று. குழப்பத்திற்காக இந்த ஒருத்தன் உடலை விட்டுட்டான் அப்படின்னா மனமாகிய அந்த தன்மையும் சக்தியும் கலந்த அந்த ஆறா, அந்த நுண்ணுடல் மிகப்பெரிய துன்பத்துக்கு இருக்கும். மரணத்தை அடைஞ்சா துன்பம் போயிருங்கிற ஒரு தப்பான கணக்கு. உடலுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, கவலையும் இல்லை. மனதில் தான் கவலைகளும் வருத்தங்களும் பயங்களும் பதட்டங்களும் இருக்கின்றன. ஆகவே உடலை விடுதல் என்பது ஒரு தப்பான ஒரு விஷயம். அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு எண்ணற்ற சோல் வருத்தப்பட தான் செய்யும். ஆகவே உடலில் இருக்கும்போது மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். மனம் துன்பமா இருக்கா, அந்த துன்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன உபாயம், என்ன வழிகள், அதை யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உடலை விட்ட பிறகும் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஆறா வாழ்கிறது, ஆறா தொடர்ந்து பயணிக்கிறது என்பது என்னுடைய ஒரு பணிவான ஒரு கருத்தாகும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.